இப்போ பிடித்த ஒரு கணவன், பிடித்த ஒரு மனைவி, அது கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமாகவும் எடுத்துக்கூடாது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, பிடித்த ஒரு வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல. பிடித்த ஒரு வேலையை எல்லாருமே பிடிக்காத வேலையை தான் செய்கிறாங்க. பிடிக்காத ஊரில் தான் வசிக்கிறாங்க. பிடிக்காத ஒரு வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இப்படி பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பிடிக்காத வாழ்க்கையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உதறவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கைதி நாமெல்லாம். பெரும்பாலான மனிதர்கள் சூழ்நிலை கைதி. விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்க கொஞ்சம் பேராக தான் இருக்காங்க. அப்போ விருப்பப்பட்ட வாழ்க்கை அந்த அந்த கொஞ்சம் பேரில் ஒருத்தராக நாம ஏன் இருக்கக்கூடாது? கண்டிப்பாக அதற்காக முயற்சி பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலை கைதி தான். நம்ம சூழ்நிலைகளை நம்மளால் உதறி தள்ளி விட்டுட்டு நாம் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அதற்கு சிறு வயதிலிருந்தே முயற்சி செய்யணும். அதற்கான முயற்சி சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்திருந்தால் அதை நாம் பிடித்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் சாதிச்சிருக்க முடியும். அதை சாதித்து காட்டியிருக்க முடியும். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஞானம் பிடித்த வாழ்க்கையை நோக்கி போகும்போது நம்ம பிடிக்காத விஷயங்களோடு நாம் நம்மை இணைத்து கொண்டிருப்போம். பிடிக்காத ஒரு ஊரில் வசிச்சுட்டு இருப்போம். நமக்கு கிராமம்தான் பிடிக்கும், ஆனால் நகரத்தில் பிழைப்புக்காக ஒரு நகரத்தில் வாழ்ந்துட்டுருப்போம். அது மாதிரி நமக்கு பிடித்த தொழிலில் எல்லாருமே செய்கிறதில்ல. ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. பிடிக்காத தொழிலில் தான் 90% மேலே செஞ்சிட்ருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் மாற்ற முடியாது. பிடித்த ஒரு தொழிலை எல்லாருமே செய்ய முடியல இந்த உலகத்தில். அதுமாதிரி பிடித்த ஊரில் எல்லாருமே வசிக்க முடியல. பிடித்த ஒரு வீட்டில் வசிக்க முடியவில்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ ஒரு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்வதும் அப்படி தான். கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக பிடிக்காத ஒரு வேலையை செய்ய வேண்டாம். கொஞ்சமாச்சும் பிடிச்ச ஒரு வேலையை செய்யணும். அதுக்காக இந்த சூழ்நிலையை காரணம் காட்டிட்டு நம்ம பிடிக்காத ஒரு வேலையை, வெறுப்பை தருகிற ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டாம். கொஞ்சமாச்சும் அந்த வேலை பிடிச்சிருக்கணும். அதுபோல் கொஞ்சமாச்சும் பிடிச்ச ஒரு ஊரில் வசிக்கணும். முழுக்க முழுக்க பிடிச்ச ஒரு ஊரில் வசிக்க முடியலன்னா கூட கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கணும். அதுபோல் ஒரு கணவன் மனைவி உறவில் கூட கொஞ்சமாச்சும் பிடிச்சிருக்கா பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பிடிச்சிருக்கு, 100% பிடிச்சிருக்கு, அப்படி ஒரு உறவை நான் தேடுறேன் அப்படின்னு போனால் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வேலை கூட அப்படி தானே. ஒரு வேலை, நீங்கள் வசிக்கிற இடம், உங்கள் வீடு, இது எல்லாமே முழுக்க 100% உங்களுக்கு பிடிச்சதாக இல்லாத போது அந்த கணவன் மனைவி உறவு மட்டும் உங்களுக்கு 100% பிடிச்சதாக எப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது அமையும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அப்போ நடைமுறைக்கு அது அவ்வளோ ஈஸியாக சாத்தியமானது இல்லை. அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கொஞ்சமாச்சும் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட பிடிக்கலன்னா அது தேவையில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. நமக்கு கொஞ்சம், என் வேலை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க, ஓகே, அதுதான் இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கும். நம்மலாம் ஒரு சூழ்நிலை கைதின்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சமாச்சும் எனக்கு பிடிச்சிருக்கு, என் வேலை கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு, நான் வசிக்கிற ஒரு ஊர் அது எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு. சுத்தமாக பிடிக்கலன்னா அப்படி ஒரு இடத்துல நீங்கள் வாழாதீங்க. ஆக இங்கே ஒரு கொஞ்சம் தான் நம்மளால் என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, கொஞ்சம் இன்பமாக இருக்குது. முழுக்க முழுக்க நான் இன்பமாக இருக்கேன்னு சொல்ல முடியல. அப்போ ஒரு 100% இன்பத்தை தேடி என்னால் போகவும் முடியல. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 100% இன்பமான ஒரு வாழ்க்கையை நோக்கி இங்கே யாருமே போக முடியல. அப்படிங்கும்போது கொஞ்சமாச்சும் அந்த வாழ்க்கையில் இன்பம் இருக்குதா? அந்த கொஞ்சம் இன்பத்துக்காக தான் அந்த மனிதர்கள் இப்போ ஓடிட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைய பார்த்துக்கணும். 100% மகிழ்ச்சி, திருப்தியை தருகிற ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போய் காலத்தை வீணடிக்காமல் கொஞ்சமாச்சும் கிடச்சிதே, கொஞ்சம் தான் இப்போ இங்கே கிடைக்கும். இந்த உலகத்தில் கொஞ்சம் தான் கிடைக்கும் ஒரு இன்பம் என்பது. அப்படின்னா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம், காசா, லெபனான் பார்த்திங்கன்னா அவ்வளோ போர்க்களமாக இருக்குது. தமிழீழ பகுதி பாருங்கள். தமிழீழ பகுதி அந்த சிங்கள நாய்கள் தமிழீழ மக்களை அந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி கொண்டு போட்டானுங்க. அந்த வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நீ எதை எதிர்பார்ப்ப? எதை உனக்கு பிடிச்சதாக எதிர்பார்ப்ப? ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அப்போது அதுபோல் தான் அது ஒரு சூழ்நிலை. அங்கே அந்த மக்கள் கைதியாக இருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே தான் அவங்க இன்பத்தை தேட முடியும். சூழ்நிலைக்கு அதுக்குள்ளே அவங்களுக்கு எது இன்பத்தை தரும்? நான் பிடிச்ச மாதிரி வாழணும், இதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அங்கே தேட முடியுமா? அதே நேரத்தில் அந்த போர்க்களத்தில் அவர்களுக்கு எது கிடைக்குமோ அதைத்தான் அவங்க இன்பமாக நினச்சி அதை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுபோல் இப்போ பாலஸ்தீனம், காசா, இங்கெல்லாம் கூட உக்ரைனில், ரஷ்யாவில் அப்படிலாம் கூட எது உனக்கு அங்கே கிடைக்கும், எது அங்கே சாத்தியம், எல்லோருக்கும் அங்கே எது கிடைத்திருக்கிறது அதை தேட வேண்டும். நமக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒரு வாழ்க்கைனா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது இங்கே கிடைக்குமா, இங்கே எது கிடைக்குமோ அதை நம்ம ஆசைப்படணும். ஒரு வாழ்க்கைனா இது தான்ப்பா, ஓகே, அதனால் அந்த வாழ்க்கை இங்கே வாழ முடியுமா, நாம் வாழ்கிற இடத்துல நமக்கு அது கிடைக்குமா, நம்மளால் உருவாக்க முடியுமா, நாம் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியுமா, உருவாக்க முடியாத போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்,
அதற்குத்தான் ஆசைப்பட வேண்டும். நாம் நினச்சதுக்கு ஆசைப்படுறத விட இங்கே என்ன கிடைக்குமோ அதுக்கு தான் ஆசைப்படணும். நீ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது சாப்பாடு பசிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஏதோ 1, 2 ஹோட்டல் இருக்குது, அங்கே ஏதோ இட்லி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் ரொம்ப பசியோடு இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு பிரியாணி கிடைச்சா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா பட்டினியோட கிடப்பேன்ட்டு போவீங்களா? இல்லை இட்லி கிடைச்சா, இட்லி இருக்குதா அதுவே போதும், இங்கே இட்லி தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த இட்லியை சாப்பிடுவீங்களா? அதுபோல் தான் என்ன கிடைக்குமோ, இங்கே என்ன கிடைக்குமோ அதைத்தான் நம்ம தேடணும். நம்ம மனசில் நினைக்கிறது இங்கே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மனசில் நினைக்கிறது இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அதைத்தான் நாம் தேடணும். அப்போது மனசில் நினைக்கிறது என்றைக்குமே யாருக்குமே கிடைக்காதான்னா அதற்கான உலகம் வேறு. அதற்கான உலகங்கிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2வது எளிமையாக வாழணும். நம்ம ஆடம்பரமாக வாழ போய் தான் நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழ முடியல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியல. எல்லோரும் நினைக்கிறாங்க காங்கிரீட் கட்டடம், ஆடம்பரமான வாழ்க்கை, பணம் இருந்தால் ஒரு விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. எளிமையான குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையில் தான் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது எது? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பொதுவான இலக்கணம் இருக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன இலக்கணம்? தினமும் ஆடணும், பாடணும், விளையாடணும், ஓடணும், காதலிக்கணும், காமம், பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி உடல் உழைப்பு, உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இதுதான் இலக்கணம். அப்புறம் சமத்துவம் இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, உரிமைகள், அதிகாரங்கள், பதவி இதெல்லாம் அனைவருக்கும் சமமாக இருக்கணும், ஒரு சமத்துவம் அங்கே இருக்கணும், ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இருக்காது, பெண் ஒரு ஆதிக்கம் செலுத்துவராக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ அந்த வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகில் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ஆடம்பரமாக பஸ்ஸு, ரோடு, மேம்பாலம் இதெல்லாம் கட்டிட்டா, புல்லட் ட்ரெயின் இதெல்லாம் விட்டுட்டாக்கா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மக்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் சிறைப்படுத்தும், சூழ்நிலை கைதியாக மாற்றும், அனைவரையும் கைதிகளாக மாற்றிவிடும். இந்த வாழ்க்கைங்கிறது, இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை நம்மளை மேலும் மேலும் கைதிகளாக மாற்றிவிடும். அதனால் நாம் ஒரு சுதந்திரமாக வாழணுன்னா நம்மளாம் காடுகள், நம்மளுக்கு ஒரு விலங்குகள், குரங்குகள்லேருந்து அப்போ நம்ம வாழ்விடம் காடுகள் தான். அங்கே தான் நம்மளால் சுதந்திரமாக வாழ முடியும். அப்போ காட்டுக்கு போக வேண்டாம், நாம் வாழ்கிற இடத்தை காடாக மாற்ற வேண்டும், குடிசையில் வாழ வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும், நடந்து செல்ல வேண்டும், ஓட வேண்டும், நினைத்தால் தூங்க வேண்டும், தூக்கம் வந்தால் தூங்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, யாருக்கும் பயப்படாமல் ஒரு எளிமையான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உடல் உழைப்பு, விருப்பப்பட்டவங்களோட வாழ்கிறது, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு அதற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது. மனிதர்கள் எந்த ஒரு ஊர் இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தால் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அந்த ஊரோட வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது. சீக்கிரமாக அதை வாங்கி உலகம் முழுக்க அதை நம்ம நிறுவலைன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும்.